ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வந்திருக்கோம். அதாவது திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்தமாநிதியினுடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் என்ன பண்ணுறா, ராமானுஜர் எழுத்தாப்பில் வரும்போச்சு, அம்மா நீ ஏம்மா இந்த ஊரை விட்டு அந்த ஊரை விட்டு போயின்னு இருக்க அந்த பொண்ணு அழுதுண்டு. அப்போ இந்த ராமானுஜர் கேட்குறார், ஏம்மா நீ இந்த ஊரை விட்டு போகிற அப்படின்னு. இந்த குழந்தைக்கு தெரியாது இவர் கேட்குறவர் ராமானுஜர்னு சொல்லிட்டேன்னு. அப்போ இந்த பெண் பிள்ளை ஒரு 81 ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறா. அதில் நாம் ராமாயணம் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருக்கோம், மகாபாரதத்தினுடைய ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆழ்வார்களோட ரிலேட்டடும் இருக்குது. அதை நாம் இன்னும் பக்கெட் லிஸ்ட் பண்ணலை. நாம் அதில் ஒரு என்னென்னா, எப்படி இந்த குரு பக்திக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய வடுக நம்பியை மென்ஷன் பண்ணுறா இந்த பெண் பிள்ளை. அதில் இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே அப்படின்னு அந்த பெண் பிள்ளை சொல்கிறா ராமானுஜர் கிட்டக்க. திருக்கோளூரில் இருக்கக்கூடிய வைத்தமாநிதி பெருமாளை அந்த கோவில் அந்த ஊர்லேருந்து அந்த பெண் குழந்தை ஓடுறா. அப்பா அம்மா நீ ஏம்மா ஓடுறேன்னு கேட்டதுக்கு 81 ஸ்டேட்மெண்ட் சொன்னதில் இதில் ஒன்று, இங்கு பால் பொங்கும் என்றேனோ வடுக நம்பியை போலே. யார் இந்த வடுக நம்பி? மேல்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சாலக்கிராமம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் இந்த வடுக நம்பி அப்படிங்கிறவர். இவர் என்னென்னா, ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய ராமானுஜர் மேலே அப்படி ஒரு என்ன சொல்கிறது, மிதமிஞ்சின பக்தி. நம்ம கண்ணப்ப நாயனாரை பார்த்தோம் நம்ம சரித்திரத்தை. அப்படியே அந்த தன்னுடைய கண்ணையே அப்படியே ப்ளக் பண்ணி சிவன் மேலே வச்சுடுறார். அவர் சிவன் தான்னு கூட தெரியாது, எப்படி பூஜை பண்ணணும்னு கூட தெரியாது, ஆனால் தன்னுடைய கண்ணை ப்ளக் பண்ணி வைக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் பக்தி உள்ளவர் தான் இந்த வடுக நம்பி டுவர்ட்ஸ் ஆச்சாரியாராக இருக்கக்கூடிய ராமானுஜர் மேலே. அதான் சொல்லுவான், தேவு மற்றறியேன் ராமானுஜர். எனக்கு வேறு யாரையும் எனக்கு தெரியாது, ராமானுஜரை தவிர வேறு யார் தேவர்களையும் கடவுளையும் எனக்கு தெரியாதுன்ற ஒரு கொள்கையோடு அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ராமானுஜருடைய டிசைப்பிளாகவும் இருக்கார். ஒரு தடவை ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருடைய கைங்கரியத்தில் இருக்கிற முடிச்சு இந்த வடுக நம்பி ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 365 நாளும் ரங்கநாதருக்கு உற்சவம் தான். அந்த மாதிரி எம்பெருமாள் ரங்கநாதர் திருவீதி உலா வரார். அப்போ அந்த ரங்கநாதரே அழகு தான். அவர் திருவீதி உலா வரார்னா அழகு, கண்கொள்ளா காட்சி. அப்போது அந்த காண கண்கோடி வேணுங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு காட்சி. அப்போ என்ன பண்ணுறா, இந்த ராமானுஜரும் மடத்து வாசலில் ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் அந்த திருவீதி உலாவை பார்க்கறதுக்கு எல்லாரும் நிற்கிறா. அஃப்கோர்ஸ் பீயிங் ஆச்சாரியர் இவருக்கும் உரிய மரியாதையெல்லாம் பண்ணுவா இல்லையா. இவரும் எம்பெருமானை பார்க்கறதுக்காக வாசலில் நிற்கிறார். மடத்து வாசலில் ராமானுஜர் நிற்கிறார். அப்போது ராமானுஜர் பார்க்குறார், தன்னுடைய கைங்கரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்னை சுற்றி இருக்கா, அவரை சுற்றி இருக்கா, ராமானுஜரை சுற்றி இருக்கா, அணுக்கு தொண்டர்கள் அவரை ராமானுஜரை சுற்றி எல்லாரும் இருக்கா, சிஷ்யர்கள். ஆனால் அந்த வடுக நம்பியை மட்டும் காணவே காணும். என்னது இது, பெருமாள் இப்போ நம்ம பார்த்து வாசல் தாண்டி ஒரு பெருமாள் ஊர்வலம் போகிறதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குடுகுடுன்னு வாசலில் கோலம் போடுறது என்ன, ஒரு அர்ச்சனை தட்டு எடுத்துன்னு சுவாமிக்கு முன்னாடி நின்றுண்டு அந்த வீதி உலா வரக்கூடிய சுவாமிக்கு தீபாரதனை காமிச்சுட்டு நம்ம விபூதி குங்குமெல்லாம் வாங்கி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடியது. அப்போது எல்லாரும் வந்திருக்கா, ராமானுஜரும் வந்திருக்கா, ராமானுஜர் சிஷ்யர்கள் பேர் வடுக நம்பியை மட்டும் காணவே காணும். என்னது இது வடுக நம்பியை காணமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு ராமானுஜர் என்ன பண்ணுறார், வடுகா வா வா பெருமாளை சேவிக்க வா அப்படின்னு ராமானுஜர் கூப்பிட்றார். இவர் மடப்பள்ளியில் வடுக நம்பி ராமானுஜருக்காக பால் காய்ச்சின்னு இருக்கார். அப்போ இதுவே ஒரு மற்ற சிஷ்யராக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பா, நம்மளுடைய குருநாதரே கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு டபக்குன்னு ஸ்டவ்வையாக அது இருக்குது ஆஃப் பண்ணுறதுக்கு விறகடுப்பு தானே இருக்கும் கண்டிப்பாக அந்த காலத்துலலாம். ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டு இல்லை பால் எடுத்துக்கு இறக்கி வச்சுட்டு ஓடி வந்திருப்பா, அதுவும் பெருமாளை பார்க்குறதுக்கு. ஆனால்
ஒரு தடவை குரல் கொடுக்குறார், வரவே இல்லை. 2 தடவை குரல் கொடுக்குறார், வடுகா வடுகா பெருமாள் போயிட்டு இருக்காரா, திருவீதி விழா வந்துட்டு இருக்காரான்னா வரவே இல்லை. என்ன இது 3 தடவை கூப்பிட்டு வரவே இல்லை. மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம பிளிங்க் பண்ணி பார்த்தா வடுக நம்பி வந்து நிதானமாக அந்த பால் பொங்கி முடிச்சு அதை எடுத்து டம்ளாரில் வச்சுட்டதுக்கப்புறமா வந்து ராமானுஜர்கிட்ட அதுக்குள்ளே 4 ஸ்டெப்பு போயிட்டார் பெருமாள். சரி, அடியேன் வந்து வடுக நம்பி சொல்கிறார், என்னைய நீங்கள் கூப்பிட்டீங்கோ, நான் வந்து இந்த பெருமாளை சேவிக்க வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பெருமாளுக்கு காய்ச்சின்னு இருக்கிற பால் பொங்கிடுமே, அதனால் நான் வரல. என்னுடைய பெருமாள் ராமானுஜர் சொல்கிறார், உன்னுடைய பெருமாளை நீ பார்க்கறதுக்கு நீங்கள் வெளியில் வந்துட்டேள், ஆனால் என்னுடைய பெருமாளுக்காக நான் பாலை காய்ச்சின்னு இருக்கேன், அது பொங்கினா அது என்னுடைய பெருமாளுக்கு சேர்க்க முடியாது நான், அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ராமானுஜர் வாயடைச்சு போய், இப்படி ஒரு பக்தியா என் மேலே அப்படின்னு அந்த வடுக நம்பியை அவ்வளவு ப்ரைஸ் பண்ணுறார். அதான் சொல்லுவா, ஆச்சாரிய சிஷ்யன் ஆருயிரே பேணுமவன், தேசாரும் சிஷ்யன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்குவான். அதாவது ஆச்சாரியாராக இருக்கக்கூடியவர் சிஷ்யனை வந்து ஆருயிரா தன்னுடைய உயிருக்கும் மேலாக பேணி காத்துன்னு வருவா. ஆனால் அந்த சிஷ்யனாக இருக்கக்கூடியவன் பெருமாளை விட என்னுடைய ஆச்சாரியர் தான் மேல்னு நினச்சிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அந்த பக்திக்கு என்ன பொருள் இருக்க முடியும்? மேலும் அந்த பெண் பிள்ளை சொல்கிறா, அதை நாளைக்கு ஒரு பார்க்கலாம்.